நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு அஸ்தங்க மறைவு பலன்கள் காணலாம். தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் அதிபதியானவர் குரு. பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே இந்த வருஷம் உச்ச நிலையில் அஸ்தங்கமாக போகிறார். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு செல்வது கண்டிப்பாக வந்து உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு அசிங்கம் அவமானப்படக்கூடிய அமைப்பு உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் தேதி ஜூலை மாதம் 10/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் மறைகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு குரு பகவான் வந்து கிழக்கே உதயமாகிறார். குரு பகவானுடைய அஸ்தங்க காலம் 30 நாட்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதி 8வது வீட்டிலே அஸ்தங்கமாகும் போது இந்த 30 நாட்களில் அரசு வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு இடம் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீடுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 8வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இந்த 30 நாட்களில் வீடு நிலம் சொத்து சார்ந்து சில மாற்றங்கள் நீங்கள் வந்து செய்து வைப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. 8வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம் நிறைந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களை வந்து கொடுமைப்படுத்தாதீங்க. அதாவது மனைவி, அம்மா, பாட்டி, உங்கள் குழந்தைகளை இந்த காலகட்டத்தில் திட்டுவது, அடிப்பது, அவங்க மனநோகிற மாதிரி செய்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தனுசு ராசிக்கு 8லே குரு இருக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அறிவு மங்கும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு தொல்லையாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தனுசு ராசி என்பர்கள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போ தான் வந்து வீடு கட்டுறேன், இப்போ தான் வந்து நான் வந்து கடன் வாங்கி வண்டி வாங்குகிறேன் அப்படின்னு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. ஜென்ம ராசி அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு செல்லும்போது ஆழமான பகுதிக்கு செல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். நானே நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு நீங்களே குடும்பத்தில் உங்களுடைய அதிகாரத்தில் நிற்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைத்து கொள்வது நல்லது. கடகராசியில் நீர் ராசியில் குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பவர்கள் காரியம் செய்யக்கூடியவர்கள் இந்த ஆடி அமாவாசையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா குரு பகவான் வந்து 30 நாட்கள் ஆடி அமாவாசை கடந்து தான் கிழக்கே வந்து உதயமாக போகிறார். தனுசு ராசி என்பர்கள் ஆடி அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய செய்யலாம். குரு பகவானுடைய அஸ்தங்க காலத்தில் பெற்றோர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது, எனக்கு சொத்து பிரித்து கொடு, காடு எனக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு
பெற்றோர்களிடம் சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருப்பது தனுசு ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் நீங்கள் வந்து கம்முன்னு பொறுமையாக இருப்பது தனுசு ராசி என்பதற்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.